ஹாப்பியா இருந்துச்சு. ம். நான் இன்னும் ஜென்டர் வைஸா நான் இன்னும் மாறல. ம். அவன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பையன். என்ன பொறுத்தவரைக்கும் அவனும் இப்ப ஒரு பையனா தான் இருக்கான். ம். சோ நான் அப்ப இது எப்படி இவன் சொன்ன காதலுக்கு இன்னும் நான் இன்னும் பெண்மையை இன்னும் முழுசா அடையணும்னு ஆசைப்படுறேன். ம். இப்படி இருக்கிற நான் இன்னும் முழு பெண்மையை அடையணுங்கிற ஆசைப்பட்டு தான் வந்துட்டு சர்ஜரிக்காக என்னென்ன பண்ணணும், எப்படி போகணுங்கிறத தீவிரமா வேட்டையில இறங்கிட்டேன். ஓகே. அப்ப அவர் கூட இன்னும் டச்ல இல்ல, இருக்கீங்களா? இல்ல. இப்ப ஆனா இல்ல. அவர்தான் காரணம் எஸ். அதுக்கு என்ன? அதுக்கு அவர் காரணம். கண்டிப்பா சொல்லியே சப்பா. ஆகணும். ஏன்னா அந்த இப்ப எப்படின்னா இந்த நிறைய படங்கள் பாவக்கதைகள் எல்லாம் கொண்டு பார்க்கும்போது இந்த தங்கோன்ற கேரக்டர் மேல இருக்கக்கூடிய பாத்துக்கோங்க. ஒரு காதல்னாலதான் அவர் மாறவும் செய்வாரு, அந்த வெளிப்படுத்தவும் செய்வாரு. பட் இதெல்லாம் ஒரு இப்போ நம்ம சில விஷயத்துல பார்க்கும்போது இதோட வழிகள்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபேக்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இப்போ நம்ம அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ சும்மா நம்ம சொந்தக்காரங்க நம்மளை விட ஒரு 10 மார்க் அதிகமா வாங்கிட்டா கூட நம்மளை போட்டு வெளுக்கிற காலம் இது. அப்படி இருக்கும்போது இல்ல நான் ஜெண்டரே எனக்கு வேற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருதுன்னு போது வீட்டுல சொன்னோன்னே அவங்க ரியாக்ஷன். அதுதான் நான் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கான சக்தி அந்த நேரத்துல என்கிட்ட இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சொல்லிடுறாங்கல்ல. அப்ப நான் ரொம்ப எங்க வீட்ல எல்லாம் மார்க் நீங்க சொல்றீங்களே கம்மியானாலும் எங்க அப்பா பெல்ட்டை கழட்டிடுவா. ஐயோ இன்னைக்கு ஏதாவது நம்ம எது போய் சொல்லிட்டோம் நம்மள அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். கோயம்புத்தூர் ஸ்லாங் தெரியுது, அடிச்சிருவா அப்படி. அதனால நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்பட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, உன்னோட மகனோட இதெல்லாம் சரியில்லை, நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் நீ மிரட்டுனா எங்க அம்மா என்ன சொல்லிருவாங்க, எனக்கு தெரியும் என் பையனை பத்தி, அம்மாக்கள் தான் தெரியுமே எனக்கு தன் மகனை விட்டு கொடுக்கறது கிடையாது. சோ அந்த மாதிரி என்னையும் விட்டு கொடுக்கல அவங்க அந்த நேரத்துல. நான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லணும்னு நினைப்பேன். அவங்க அது எப்படி என்ன எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கத்துல நான் சொல்ல முன்பட வரல. சரி நான் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது சொல்லிடணும், சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஓகே. அப்போ நீங்க வீட்டுல உங்களுடைய சக திருநங்கை அவர்கள்ட்ட கேட்டுட்டு 10வது படிக்கும்போது வீட்டை விட்டு வரீங்க, கோயம்புத்தூரை விட்டுட்டு சென்னைக்கு வரீங்களா? எங்க போறீங்க? சென்னைக்கு தான். எனக்கு மும்பைக்கு தான் ஏறணும்னு நினைச்சேன். ஓகே. எனக்கு அப்ப ட்ரெயின் ஏற தெரியாது. ஓகே. பிளாட்ஃபார்ம் 7ல மும்பை வண்டி வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதாவது இந்த சென்னை வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மும்பை வண்டி வருமா, அது எனக்கு தெரியாது. 7ஆம் நம்பர் நடைமேடையில் வருகிறதுன்னு சொன்னோன்னா நான் போயிட்டு 7ஆம் நம்பர்ல வண்டி நிக்குதுன்னு ஏறி உட்காந்துட்டேன். நானும் மும்பை வண்டி உட்காந்து எனக்கு பயம், எங்க அப்பா திரும்ப பிடிச்சிருவாங்க, பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் ரன் ஆக நான் மட்டும் ஓடி வரல, என் கூட இன்னொருத்தையும் கூட தான் இருந்தா. அவ இன்னைக்கு வரைக்கும் என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கு. அவங்களும் அதாவது நீங்க 5வது படிக்கும் போது ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு சொன்னீங்களே அவங்களா? அவதான். ஓகே சூப்பர். அவங்க இருவரும் 2 பேரும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துறோம், ஒன்னாவே இருக்கிறோம். அவங்களும் அந்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்களா திருநங்கை? அவங்களுடைய அதுக்கு வரல. அவளுக்கு இப்போ வீடு கட்டிட்டு இருந்தனால அவளால வர முடியல. ஓகே. இப்ப வரைக்கும் நான் இருக்கிற என் கூட டச்ல தான் இருக்கேன். சூப்பர். அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கியாச்சு. இறங்கினது அப்புறம்